கோடை காலம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் சென்னையில் உள்ள சிக்னல்களில் மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் மாநகராட்சி சார்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் போக்குவரத்து சிக்னல்களில் பச்சை நிறத்திலான பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து சென்னை மாநகராட்சி காத்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு நிழல் ஏற்படுத்தும் வகையில் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி முன்னதாகவே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை சந்திப்புகளை தேர்வு செய்து அங்குள்ள சிக்னல்களில் பச்சை நிற பந்தல் அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அதன்படி ஸ்பென்சர் பிளாசா அருகே உள்ள அண்ணா சாலை, பின்னி சாலை சந்திப்பு, எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை அருகில் உள்ள சிக்னல் ஆகிய பகுதிகளில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது வாகன ஓட்டிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இது இந்த மாதிரி பந்தல் போட்டால் நல்லா இருக்குது. இது எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லாயிருக்கும். வெயில் கம்மியாக தெரியுது. கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சொன்னாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மதியான டைமில் அதிக வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நிழல் நிற்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பசுமை பந்தல் வந்துட்டு எல்லா சிக்னல்லையும் அமைச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்குது. மதிய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்கும். அந்த இதுக்கு கொஞ்சம் சேஃப்டிக்கு நமக்கு நல்லா தான் இருக்குது. கோடை காலம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் சென்னையில் உள்ள சிக்னல்களில் மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் மாநகராட்சி சார்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் போக்குவரத்து சிக்னல்களில் பச்சை நிறத்திலான பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து சென்னை மாநகராட்சி காத்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு நிழல் ஏற்படுத்தும் வகையில் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி முன்னதாகவே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை சந்திப்புகளை தேர்வு செய்து அங்குள்ள சிக்னல்களில் பச்சை நிற பந்தல் அமைக்கும் பணியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. அதன்படி ஸ்பென்சர் பிளாசா அருகே உள்ள அண்ணா சாலை, பின்னி சாலை சந்திப்பு, எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை அருகில் உள்ள சிக்னல் ஆகிய பகுதிகளில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது வாகன ஓட்டிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இது இந்த மாதிரி பந்தல் போட்டால் நல்லா இருக்குது. இது எல்லா இடத்துலையும் போட்டால் நல்லாயிருக்கும். வெயில் கம்மியாக தெரியுது. கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சொன்னாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. மதியான டைமில் அதிக வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நிழல் நிற்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பசுமை பந்தல் வந்துட்டு எல்லா சிக்னல்லையும் அமைச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்குது. மதிய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்கும். அந்த இதுக்கு கொஞ்சம் சேஃப்டிக்கு நமக்கு நல்லா தான் இருக்குது.